ஹலோ, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லட்டுமா? நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். எப்படின்னு கேட்குறீங்களா? ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் தனித்தனி திறமை உள்ளவர்களாக கர்த்தர் படைத்திருக்கிறார். எப்படின்னு சொன்னீங்கன்னா, கைரேகை. இந்த கைரேகை உலகத்தில் இருக்கிற 800 கோடி மக்களுக்கும் தனித்துவம் வாய்ந்ததாக இருக்குது. கிபி 1686 மார்செல்லா பிக்கி என்கிறவர் ஒவ்வொரு மனிதனுக்குள் கையிலையும் ஒரு ரேகை இருக்கிறது என்பதை கண்டுபிடித்தார். அதுக்கப்புறம் கை ரேகையை எல்லாவற்றுக்கும் அடையாளமாக ஃபிங்கர் பிரிண்ட் ஐடென்டிட்டியாக பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். ஆனால் அதுக்கு முன்பாக வேதாகமத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக வேதாகமம் சொல்லுகிறது, யோபு 37வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்படுது, தாம் உண்டாக்கின சகல மனிதர்களும் தம்மை அறிந்து கொள்ளும்படி அவர்கள் கைகளிலே தேவன் முத்திரை இடுகிறார் என்று சொல்லி. அந்த முத்திரை இட்டது நோக்கம் என்னன்னா, கர்த்தரை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது. இப்போ தெரியுதுங்களா? நீங்கள் ஒவ்வொருவரும் ஸ்பெஷல் தானா? கைரேகை தான் அதற்கு அடையாளமாக இருக்கிறது. பாவத்திலிருந்தும் ஜென்ம சாபத்திலிருந்தும் கர்ம வினையிலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுதலையாக்க வேண்டும் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவரை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை கொடுக்கிறார். ஆமேன். காட் பிளஸ் யூ.